யாரு கால்ல பலூன் மிச்சம் இருக்கோ அவங்கதான் அடுத்த வாரத்துக்கான வீட்டுத்தலை. வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வார டாஸ்க் வந்து என்னன்னா, அடுத்த வார கேப்டனுக்கான போட்டிக்கான டாஸ்க் தான். அதாவது எல்லாரும் காலில் பலூன் கட்டிருப்பாங்க. அதை வந்து யார் உடைச்சு கடைசியில் எந்த பலூன் மிச்சம் இருக்கோ அவங்க தான் வின்னர், அதாவது அடுத்த வார தலை. இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரா டீமா இருக்காங்க. இதுல வந்து ஆதிரியும் எஃப்ஜேவும் ஒரு டீமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்ரமும் கனியும் ஒரு டீமா இருக்காங்க. அப்புறம் சபரியும் கம்ருதீனும் ஒரு டீமா இருக்காங்க. அங்கிட்டு பாத்தீங்கன்னா பாருவும் அமித்தும் ஒரு டீமா இருக்காங்க. இப்படி தனித்தனியா ரெண்டு பேரா சேர்ந்து ஒரு டீமா இருக்காங்க. இதுல வந்து எஃப்ஜே வந்து ஆதிரியை தலையில தூக்கி வச்சுக்கிறாரு. அப்பதான் காலில் மிதிக்க முடியாது ஹைட்டா இருந்தா அப்படின்ற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கையில வந்து அவங்களுக்கு கீழே தள்ளி அவங்க பலூனையும் உடைச்சினாங்க. இதுல வந்து கேம் எப்படி போயிருக்குன்னா, கடைசியில வந்து ஆதிரியோட பலூனும் எஃப்ஜேவும் அந்த டீம் வந்து உடஞ்சிடறாங்க. அவ்வளவுதான், தோத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமித்தும் பார்வதியோடதும் உடஞ்சிருது, அவங்களும் தோத்துறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா வந்து களத்துல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கனியும் விக்ரமும், அவங்க ஒரு டீம், அந்த டீம் நிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ருதீனும் சபரியும் அவங்க ஒரு டீம் நிக்குது. இதுல ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் ஜெயிக்க போறாங்க. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து ஆதிரியை தூக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது வந்து ஒரு விக்ரம் வந்து கொஞ்சம் இதா விளையாண்டுருப்பாரு போல, கொஞ்சம் கீழே தள்ளி விட்டு அப்படி இப்படி அவர் தள்ளி விடல. அந்த கேம்ல அப்படிதான் உடைக்கணும். இந்த கேம் இப்படிதான் காலில் உடைக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் தூக்கி வச்சுட்டு அப்புறம் காலில் தானே உடைக்கணும். அப்போ வந்து கேம்னாலே அப்படி மாறி வரும். நம்ம விக்ரம் வந்து எஃப்ஜேவும் ஆதிரியும் தோத்து வெளியிருக்கு அப்புறம் எஃப்ஜே என்ன சொல்றாரு, நான் விக்ரம் பார்த்து அன்பு அரவணைப்பு ஏதோ சொன்னீங்களே, கடைசியில் என்ன இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க, எப்படி அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் கேம்னா அப்படித்தான் விளையாடுவாங்க. இதுக்கு பதில் விக்ரம் என்ன சொல்றாருன்னா, போடா நீ தானா, போடா போடா அப்படித்தாண்டா இருக்கு அப்படின்னு போடான்ற மாதிரி அப்படி சொல்லிட்டாரு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறதுக்கு அம்மா சொல்லுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.